எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமையும் போது அதில் அமைச்சரவை இடம் கேட்கிறதா பிஜேபி, கேட்க இருக்கிறதா அது பிஜேபி? ரிசல்ட்டுக்கு பிறகு தெரியும். இல்ல அப்படி ஆசையில இருக்கா பிஜேபி? உங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஆசை கிடையாது. அவங்க ரொம்ப இருக்கதானே அவர் சார் அவர் செய்யும். வச்சுக்கங்க. ஆ. உங்களுடைய கருத்து அவங்களுக்கு ஆசை இருக்குன்னு நான் முரண்பட மாட்டேன். நான் உங்களுக்கு அதுக்கு தான் 2 உதாரணம் சொன்னேன். நீங்க கொஞ்சம் சூதனமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நான் 2 உதாரணம். 1 தனிப்பெரும்பான்மை இருந்தபோதே கூட்டணி ஆட்சி கொடுத்தது பிஜேபி சொன்னேன். 14 19ல. சரி. தனிப்பெரும்பான்மை இல்லாத போதும் தனித்து ஆட்சி அமைச்சது திமுக 2006ல. அதான் உதாரணம் சொன்னேன். அப்ப பிஜேபி எப்படி மெக்னானிமஸா நடந்திருக்கு, மற்றவர்கள் எப்படி நடந்திருக்கான்னு ஒரு உதாரணம் சொன்னேன். ஏடிஎம்கே பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ நீங்க அப்படி ஆமா. நீங்க சொல்றது. ஆமா. நான் ஏடிஎம்கே ஆனா பாக்கல. இங்க வந்து எனக்கு கூட்டணி முன்னாடி கேள்வி ஆட்சி கேட்கிற மாதேசுக்கு பதில் சொல்றேன். இபிஎஸ் ஐயாவுக்கும் சொல்றீங்க நீங்க. என்னங்க? நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. அங்க பாருங்க மோடி, அமித்ஷா எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்க. இங்க திமுக பாருங்க பெருந்தன்மையா இல்ல. ஒரு அதனால லைன் நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு மாதிரி இருக்கு. லைன் உங்களுக்கு சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணியில எந்த விரிசலும் உரசலும் மோதலும் பிளவும் எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு அடுத்த சொல்ல நீங்க கவனிக்க மாட்டீங்க. நான் உங்களுடைய மொத்த பேட்டிக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டேன். அதிமுக மனம் கோணும்படி பாஜக நடக்காதுன்னு சொல்லிவிட்டேன். நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு வந்து அப்ப நீங்க கேள்வியை மாத்தி வைக்கணும். நீங்க பாருங்க புரியாம திருப்பி அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. நாங்க நிக்கல சார். நான் சொல்றேன், அது வந்து சார், நீங்க அமித்ஷா எவ்வளவு வந்து முயற்சி போகிற பண்ணாலும், ஒரு நீங்க வாரமா இதான் விவாதமா கடப்பாரை இருக்குது. எடுத்துட்டு வந்தாலும் கோடாரி எடுத்துட்டு வந்தாலும் அது ஒண்ணு